Hello all. Today's topic Nicobar Triangle on the 72,000 crore project on Great Nicobar Island. நிக்கோபார் ஐலாண்டுக்கு 72,000 crore வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்க்கு. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்க்கு யாரோட எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஷனும் இல்லாமல் கன்சல்டேஷனும் இல்லாமல் தன்னிச்சையாக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிற நோக்கில் இந்த டாபிக் பேசியிருக்காங்க. செகண்ட் டாபிக் அல்டர் த ஸ்டேட்டஸ் கோ ஆன் த கான்ஃப்ளிக்ட் இன் மணிப்பூர். மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் வந்து குக்கீஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் லேண்ட் குக்கி லேண்ட் அப்படிங்கிற ஒரு தனி ஆட்சுரிமையை தங்களுக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃப்ளிக்டில் ஈடுபடுறாங்க, குக்கி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மாற்றணும், இந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. மூவிங் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் அமிட்டினா நல்லிணக்கம், நட்பு. பான்ஹோமி பார்த்தோம் இல்லையா, பான்ஹோமினாலும் நல்லிணக்கம் நட்பு தான், சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னா அமித்ஷா எப்போவுமே நல்லிணக்கம் நட்பாக பழகுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பாக்னா புறப்படுதல், ஷிப்பில் புறப்படுறதையும் நம்ம வந்து எம்பாக்னு சொல்லுவோம். சாரி, 1 செகண்ட். எம்பார்க்னா ஷிப்பில் புறப்படுறதாகட்டும், இல்லை புறப்படுதல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே எம்பார்க். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக் பார்க் பண்ணிச்சுன்னா நம்ம புறப்பட்டுருவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிப்பாக இருந்தாலும் அதில் கிளம்பிடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கண்டென்ஷியஸ் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுறது தான் வந்து கண்டென்ஷியஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டென்ட் நமக்கு கிடச்சிருச்சுன்னா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கியூமெண்ட்டை ஏற்படுத்துகிறதா வந்து கண்டென்ஷியஸ். நெக்ஸ்ட் ஒன் ட்ரைலமா அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சாய்ஸ், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ஒரு பர்டிகுலர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிறதா வந்து ட்ரைலமா. ப்ரிஸ்டைன்னா பழமையான ஒரிஜினலானதான் ப்ரிஸ்டைன். அக்கார்டட் அப்படின்னா கிவ் கிராண்ட், வழங்குதல் தான் அக்கார்டட். ஃபெயில்டுனா கட் டவுன் பண்ணுறது, தவிர்த்தல். கட் டவுன் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைத்தல். ஸோ குறைக்கும் பொழுது ஃபெயில் ஆயிரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்ட்லினா இமென்ஸ், கிரேட்னு சொல்லுவோம் இல்லையா, இமென்ஸ்னாலும் வந்து கிரேட்டில் இருக்கிறதையும் வந்து வாஸ்ட்லின்னு சொல்லுவோம். ஸோ க்ளூ என்னென்னா வாஸ்து சரியாக இருந்தால் எல்லாமே கிரேட்டாக இருக்கும், இமென்ஸாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படின்னா ஆமையின் முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பகுதி, அந்த லெதரை தான் வந்து லெதர் பேக் டர்ட்டில்ஸ்னு சொல்லுவோம். டர்ட்டில்ஸ்னால் ஆமை, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஊமையாக எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து லெதர் பேக் டர்ட்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இம்பெரில்ஸ்னால் ரிஸ்க் எடுக்கிறது, எவ்வளோ ஹார்ம் ஆனாலும் இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏற்கக்கூடிய ரிஸ்க்கு தான் இம்பெரில்ஸ். கண்டென்ட்ஸ்னால் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ப்ராப்ளமை ஆர்கியூ பண்ணுறது இல்லை டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து கண்டென்ட்ஸ். லெவரேஜ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைர்டு எஃபெக்ட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து லெவரேஜ், சரிங்களா? ஒரு பர்சனை பயன்படுத்தலாம், இல்லை ஒரு பொருளையே வந்து இந்த டிசைர்டு எஃபெக்ட் நமக்கு வேணும்னு சொல்லி அதை பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் லிவரேஜ், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய டயர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறத லெவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு அந்த டிசைர்ட் எஃபெக்ட் வேணும், அந்த டயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் தான் வந்து லெவரேஜ். நெக்ஸ்ட் ஒன் இம்பரேட்டிவ்னா வைட்டல், இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல் தான் வந்து இம்பரேட்டிவ். ஃபூல் ஹார்டினா அன்னெசரியான ரிஸ்க் எடுக்கிறது, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறது தான் ஃபூல் ஹார்டி. இதுக்கு க்ளூ பார்த்தீங்கன்னா ஹார்டான ரிஸ்கையும் வந்து ஃபூல்ஸ் தான் எடுப்பாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்ஹெவல்னா சடன் சேஞ்ச் தான் அப்ஹெவல். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஹெவனுக்கு போகிறேன்னு சொல்லி அப்பில் போனோம்னா அது சடன் சேஞ்சாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் கோன்னா கரண்ட் சுச்சுவேஷன் தான் வந்து ஸ்டேட்டஸ் கோ. கோக்கு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறது, கிவன் பண்ணுறது, மாற்றிக்கொள்ளுதல். ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறதையும் நம்ம கோன்னு சொல்கிறோம். கான்ஃப்ளக்ரேஷன் அப்படின்னா ஃபயர் ஆகிறது தான் கான்ஃப்ளக்ரேஷன், சரிங்களா? ஃபயர், பிளேம், பிளேஸ்னாலும் கொழுந்து விட்டு எறிகிறது, சரிங்களா? இது எல்லாமே கான்ஃப்ளக்ரேஷன். ஃப்ளாட் அப்னா சடனாக பேர்ன் ஆகிறது தான் வந்து ஃப்ளாட் அப், பேர்ன் ஆகிறது, தீப்பிடித்தல் தான் வந்து பேர்ன். எத்னிக்னால் வந்து ஒரு ரிலீஜியன்ஸ், ஒரு குரூப் சம்மந்தப்பட்ட கனெக்டடான விஷயத்தை தான் எத்னிக்னு சொல்லுவோம். எத்னிக் வியர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி சார்ந்தது தான் எத்னிக். ரோட்டன் உங்களுக்கே தெரியும் இல்லையா, டீகே ஆனது, ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்கிறது. ஹிதர் டூ அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறதாகட்டும், இல்லை ஒரு பிளேஸில் சுச்சுவேஷன் ஆகிருக்கிறதா இருக்கட்டும், சுச்சுவேட்டட் ஆன் ஒன் பிளேஸையும் வந்து ஹிதர் டூன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளேஸில் சுச்சுவேட்டட் ஆகிருக்கிறதாகட்டும் அல்ல டுவர்ட்ஸ் அல்லது டூ அந்த பிளேஸை நோக்கி போகிறதாகட்டும் ஹிதர் டூன்னு சொல்லுவோம். எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா க்ரைம், சரிங்களா? மணி வந்து க்ரைமாக வாங்குறது, ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி வாங்குறது தான் எக்ஸ்டார்ஷன். அப்டக்ஷன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒருத்தங்களை கடத்திட்டு போகிறது தான் அப்டக்ஷன். கன்ஸ்டாபுலரி அப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கவரிங் பண்ணுறது, ஒரு ஏரியாவை கவரிங் பண்ணுறது தான் கன்ஸ்டாபுலரி. இதுக்கு க்ளூ கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லூட்டர்னா திருடுதல் தான் வந்து லூட்டர், ஓகேங்களா?
லூட்டி அடித்து திருடிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்யூஎஸ் வீக்காக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ 10 மெம்பர்ஸ் நம்ம இருந்தாலுமே நம்ம வீக்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக் லீஃப் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓமைப்படுத்தி சொல்லுவோம். டிஸ்ஹானஸ்ட்டு எம்பரேசிங்கான ஒரு சுச்சுவேஷனை தான் ஃபிக் லீஃப்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளாட்டன்ட் அப்படின்னா ரொம்ப கிளியராக ஆப்வியஸாக இருக்கிறது தான் பிளாட்டன்ட். ஓகே. ஹேர்ம் அப்படின்னா ஒரு போட் ஷிப் வந்து எந்த டைரெக்ஷனில் பயணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீலாவோ ஹேண்டிலாவோ பயன்படுத்துகிறதையும் வந்து ஹேர்ம்னு சொல்லுவோம். தலைமை பகுதியையும் நம்ம வந்து ஹேர்ம்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து ஒரு லீடாக இருக்கிறது தான் நம்ம வந்து ஹேர்ம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு போட்டுக வந்து ஒரு டைரெக்ஷன் நோக்கி பயன்படுத்துறது ஹேர்ம்னு சொல்கிறோம். தலைமை பகுதியும் நம்ம வந்து ஹேர்ம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இன்எவிட்டபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாதது தான் இன்எவிட்டபிள். சஃபீஸ் அப்படின்னா சஃபிஷியன்ட், போதுமான அளவு தான் வந்து சஃபீஸ். பேண்டரிங் அப்படின்னா என்னன்னு பேண்டரிங் அது எஸ்டர்டேவோட வேர்ட். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.